ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம மறக்க முடியாத ஒரு கட்டம் எபிசோடு இதுதான். நம்ம வீக்காவை கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிஞ்சுதான் அவங்க குடும்பத்தில் பிரிச்சுக்கின்னு போகும்போதெல்லாம் நம்ம விஜய் காவேரி எந்த அளவுக்கு அழுதாங்களோ, எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்களோ, அந்த அளவுக்கு நம்மளும் வருத்தப்பட்டு நம்மளும் அழுது அப்பப்பா இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சீனு. நம்ம காவேரி ஒரு பக்கம், நம்ம விஜய் ஒரு பக்கம், குமரம் அடிக்கிறதும் சாரதாம்மா அடிக்கிறதும் இதெல்லாம் ஒரு அழகான இந்த டீமாக அந்த அளவுக்கு நல்ல நடிப்பை கொடுத்து நம்மளை அழ வச்ச ஒரு எபிசோடு. இதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்படி ஒரு சீரியலை நம்ம அன்னைக்கு அழுத அழைக்க அர்த்தமே இல்லாத இவ்வளோ சீக்கிரம் இந்த சீரியலை முடித்தாங்க பாரு விஜய் டிவியில். அது ரொம்ப அழகூட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நாடகமே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு நம்ம அழுத அழைக்க அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஆனால் நம்ம விகா செல்வம் நடிப்பை கொடுத்தாங்க பாருங்க. அப்பாடா எப்போ சேருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்தை விட நம்மளோட பதட்டம் தான் அதிகமாக இருந்தது. நம்மளோட கமாண்டு தான் அதிகமாக இருந்தது. நம்ம காவேரி கூட்டிகின்னு போனதும் மறுபடியும் வீட்டுக்கு சொல்லிட்டு போகும்போது நம்ம விஜய் படியில் பேய் அரைஞ்ச போல் ஒடியாருவாங்க பாருங்க. இந்த சீனை உண்மைக்கே இன்னமும் என்னால் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் விஜய் காவேரி அழும்போதெல்லாம் நம்ம அழுது இன்றைக்கி அதுக்கான நிறைய அவார்டுங்களை நம்ம வீக்கா செல்லங்க வாங்கிட்டாங்க. மறுபடியும் வீக்கா ஒன்று சேர்ந்து நடிக்கிறதா, அதுவும் விஜய் டிவியில் நடிக்கிறதா ஒரு பேச்சு வந்திருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கலாம். நம்ம வீக்கா மறுபடியும் ஒன்று சேர்ந்து நடித்தாங்கன்னா நம்மளோட பங்கு முழுசாக அவங்களுக்கு தான்றதை நான் இப்போவும் சொல்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். பை பை.